ஐஏஎஸ், ஐஸ், கஞ்சா, குடு எல்லாருக்கும் தொடர்பா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, எல்லாம் ஒரே கேட்டகரிஸ். பட் நீங்க இந்தியாக்குள்ள மட்டும் பார்க்காதீங்க. இந்தியாவோட ஐஏஎஸ் சொல்றது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். நான் வேர்ல்டு வைடு ஐஏஎஸ் சொல்றது இன்டர்நெட் அடிக்டட் சிண்ட்ரம். இன்றைக்கு மிச்ச பிரச்சனைக்குரிய சிண்ட்ரம். பட் இதுல என்னென்ன டைப் இருக்குது? போனுக்கு அடிக்ட் ஆகிக்கிற சிண்ட்ரம், அதுல என்னென்ன டைப் இருக்குது நாங்க பார்ப்போம். அந்த டைப்பை ஓனை தெரிஞ்சு கொண்டு நமக்கு இருக்குதா இல்லையா? ரைட். அடுத்தது இது இருக்கிறதால நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? என்னென்ன பிரச்சனை பண்ணுனா நாமளா கண்டுபிடிச்சுக்கலாம் இது நமக்கு இருக்குதா இல்லையா? அதுக்கு அடுத்தது இதை எப்படி தடுக்கலாம்? இதுக்கு என்ன மருந்து வகை இருக்குது? இது வேர்ல்டுல எவ்வளவு காலமா அமெரிக்கால, யூரோப்ஸ்ல எல்லாம் ட்ரீட் பண்ணி கொண்டு வராங்க. ஏசியால சில கண்ட்ரில அதிகமா ட்ரீட் பண்றாங்க, சில கண்ட்ரில ஒன்லி ட்ரீட் பண்றாங்க, வெரி ரேர் அட்வைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க பொதுவா. ரைட். இப்ப என்ன டைப் இருக்கு? இப்ப அடல்ட்டுக்கு மட்டும் வேற ஒரு டைப் ஒன்று இருக்கு. அடிக்ட் ஆகிக்கிறாங்க, போன்ல அடிக்ட் ஆகிக்கிற என்ன சைபர் செக்ஸ் ஒரு டைப், ஒரு வகையா இருக்குது. அதாவது ப்ரோன் வீடியோஸ் பாக்குறது சொல்லுவாங்களே, ரைட், டிபிலே வீடியோஸ், அதுலயே மூழ்கி இருக்கிற, நெச்சுரலை விட்டுட்டு அதுலயே மூழ்கி இருந்து அதுலயே காலத்தை செலவழிக்கிற. ரைட். இன்னொரு வகை இருக்குது, என்ன? இந்த கேமிங் விளையாடுறது, கேம்ஸ் விளையாடுறது, அந்த ஒரு டைப் இருக்குது. அடுத்தது என்ன வகைக்கு? ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஆன்லைன்ல கேம்பிளிங் விளையாடிக்கிட்டே இருக்கிற, அந்த கேம்பிளிங் விளையாட்டு, சூதாட்டம், அது விளையாடி கொண்டே இருக்கிறது. சொத்தை வித்து, காரை வித்து, தண்ணியை வித்து விளையாடுற, எல்லாமே அழிஞ்சு போயிடும் பொருளாதாரம். இது ஒரு வகை. அடுத்தது என்ன இருக்குது? ஆன்லைன் ரிலேஷன்ஸ். அதாவது ஆன்லைன்ல தான் ரிலேஷன்ஸ். 5000 ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக்ல இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல என்ன நடக்கணும்னு தெரியா, ரிலேஷனும் இல்லை, ஒரு இவரை யாருன்னு தெரியா, ஊர்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் கூடிக்க மாட்டான். ஆனா உலகத்துல உள்ள அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹார்ட் போடுறதும், அங்க உள்ள ஒரு அமெரிக்கால, பிரித்தானியால இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இந்தியால, இலங்கையில உள்ளவன்னு சொல்ற உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமா இருந்தா நான் அதை செய்வேன் இதை செய்வேன் இங்க இருந்து வாயால வட சொல்றது. இதுதான் ஆன்லைன்ல இருக்கிறது. அடுத்தது மிக பிரதானமா பொதுவா இப்ப அதிகமாகிறது சோசியல் மீடியா. சோசியல் மீடியா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே அதுக்குள்ள வரும். ரைட். இப்ப நாம இதுல இந்த சோசியல் மீடியால இந்த ஆன்லைன் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி விளங்கிக் கொள்றேன்? சோசியல் மீடியால விளங்கிக் கொள்றேன்.